வந்தும் பாதிப்பு குறைவாக இருந்ததுக்கு காரணம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த ஆறு. என்னடா யாழ்ப்பாணத்தில் ஆறுண்டெல்லாம் கேட்கக்கூடாது, யாழ்ப்பாணத்தில் இருக்குது வந்து வழுக்கி ஆறு. சரி, இங்கே இதில் பார்த்தா இன்றைக்கி அதுதான், அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இங்கே ப்ரோக்ராம் நடக்குது. நிலத்தடி நீரங்கள் உயர் நாடி என்று சொல்லி கேடிங்கெல்லாம் போட்டு நடந்து கொண்டிருக்குது. அங்கே அந்த வழுக்கி ஆறுன்ற சாம்பிள் ஒன்று வச்சுருக்கணும். அதை உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ 4 பிரதேச சபையை சேர்ந்து அந்த பிரதேச சபைக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதில் அந்த மீட்டிங் நடந்தது. இந்த வழக்கியாத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணி இன்னும் அதை டெவலப் பண்ணி கொண்டு போனால் வந்து இந்த வெள்ளங்களில் இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி, இது இந்த வழக்கியார் எங்கே இருந்து தொடங்குதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே எது விழானில் இருந்து தொடங்குது. அங்கால எது உயர் பாதுகாப்பு வலயம்ன்றதால் வந்து அங்காலை கட்டங்கள் காட்டையில் அதுக்குள்ளே போயிடாமல் இருந்தால், ஆனால் இஞ்சாலி வளத்தால் அப்படியே இங்கே இருந்து விழான்ன்றது அங்கே இருந்து அப்படியே இங்கே தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி அடியால் வந்து அப்படியே வந்து இங்கே எது பினாக்கை குளம், அதே மாதிரி கந்தரோட வீதி, இஞ்சால கந்தரோட குளம், அதே மாதிரி ஆலங்குழாய் குளம், அதே மாதிரி அப்படியே வந்தால் இங்கே சீரணி மதகு அப்படியே அந்த லைனில் வருது. சரி, அந்த மனைப்பா யாழ்ப்பாணம் ரோட்டு அதே மாதிரி அப்படியே இங்கே வந்து வழக்கையாத்துக்கு வருது. சரியோ, முதலியார் குளமும் இருக்குது. அது அப்படியே வந்து தான் கடைசியாக வந்து இங்கே எது அராலை தடுப்பணைக்கு வந்து சேருது. சரியா, அது வரைக்கும் இந்த தண்ணி ஓடாமல் இருக்கிறதுக்குரிய காரணங்கள் அதுகளை என்னென்ன நிவர்த்தி செய்கிறது. இப்போ தனியொரு பிரதேச வந்து இதை செய்யலாத காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆறு வந்து 4-5 பிரதேச சபையோடு சேர்ந்து வருகுது. அதால் வந்து இதை வந்து இப்போ பிரதேச சபைக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதில் இந்த மீட்டிங் நடந்தது. இப்போ மக்கள் இந்த பார்வைக்காண்டியும் இது வச்சிருக்கணும். பின்னர் 2 மணிலேருந்து 5 மணி மட்டும் இதை நீங்கள் வந்து பார்வையிடலாம். உங்களுக்கும் இந்த மழை தண்ணி வெள்ளங்கள் வீட்டுகளில் வந்தது வரையில் என்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இதில் நீங்கள் ஐடியாவுகள் கருத்துக்களை கொடுக்கலாம். இப்போ உங்களோட எது இந்த ரோட்டுகளை போட்டு போக்குகளை உயர்த்தின கொண்ட வேதாள தண்ணி எங்களோட வளவுகளுக்கு நிற்கிது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி இதில் நிவர்த்தி செய்து கொடுக்கலாம், ஐடியாவுகளும் கொடுக்கலாம். இது எங்கேன்னு சொல்லி சொன்னால், சுண்ணாத்தில் பெடிங்கோல் இருக்குது தானே, கேகேஎஸ் ரோட்டில், அங்கே தான் இந்த இது நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி அங்கே அதில் அந்த கிணறு சம்பந்தமாகவும் அதில் அந்த டீட்டெயில்கள் போட்டிருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால், முந்தி கிணறு வந்து அதில் தண்ணி அள்ளி பாவிக்கைகளில் வந்து அந்த மேலால் தான் தண்ணி இருக்கும். சரி, மழை பெய்கிற தண்ணி அப்படியே ஃபில்டர் ஆகி அப்படியே வரும். அடுத்தது குழாய் கிணறு வந்து என்ன செய்யணும்னா, கீழே கிடக்கிற தண்ணியை தான் கொண்டு வரும். எது கல்லுக்கு கீழே கிடக்கிறது கிட்டத்தட்ட அது 15 வருஷத்துக்கு முந்தின தண்ணியாகவும் இருக்குமாம், அப்படியான தண்ணியெல்லாம் வரும். அடுத்தது வந்து ஆள் குழாய் கிணறு இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட இங்கே கடல் தண்ணி மட்டத்துக்கு போடுவான். அடியில் எங்களோட நிலத்துக்கு கீழே வந்து கடல் தண்ணி தானே இருக்குது. சரியோ, அப்போ அந்த அடியில் உள்ள தண்ணிகளையும் அது எடுத்து எங்களுக்கு தரவழிக்கிடும். அதால் வந்து உப்பு தண்ணி ஆகிடும். உப்பு தண்ணியானால் ஒரு ஆளுக்கு மட்டும் உப்பு தண்ணி ஆகாதான், அதில் வந்து ட்ரில் பண்ணி கொண்டு போய் அதுக்குள்ள விரைகளை வந்து இந்தியாவில் ஒரு 10-15 வீட்டுக்கும் அந்த தண்ணி உப்பு தண்ணியாக வர சான்ஸ் இருக்கா. அதால் வந்து இந்த பிரதேச சபைகள் வந்து இவைக்கு அனுமதிகள் கொடுக்கைகளில் வந்து இவ்வளவு ஆழத்தில் தான் வெட்ட வேணும், குழாய் கிணறு அடிக்கணும்னு சொல்லி அது சம்மந்தமான இதுகள் நடந்திருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நேரே இதில் பெடிங்களுக்கு வந்தீங்கன்னா சரி. நன்றி, வணக்கம்.